இன்று எமது கத்தோலிக்க திருச்சபையானது அகில உலகமெங்கும் புனித யாகப்பர் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. புனித யாகப்பரை நாம் சந்தி யாகப்பர், சந்தியோகு மையோர் என்ற பெயர்களால் நாங்கள் அழைப்பதுண்டு. இவை யாவும் புனித யாகப்பரையே சாரும். புனித யாகப்பரை கலிலியா கடற்கரையில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது சீடராக தெரிந்தெடுத்ததை திருவிவிலியத்தில் நாங்கள் பார்க்கிறோம். என்னை விட தாயையோ தந்தையையோ நேசிப்பவர்கள் இறையாட்சிக்கு உரியவர்களாக முடியாது என்ற இயேசுவின் சீடத்துவ கொள்கைக்கு வரிவடிவம் கொடுத்தவர் புனித யாக்கோபு. என்னை பின்பற்றி வா என்ற இயேசுவின் குரலுக்கு செவி கொடுத்து இயேசுவை பின்பற்றியவர் இவர் நற்செய்தியாளர் யோவானின் உடன்பிறந்த சகோதரர் ஆவார். இயேசுவால் அழைக்கப்பட்ட முதல் சீடர் இவர். செபதேயுவின் மகன் யாக்கோபு என இவரும் இவரது சகோதரன் யோவானும் தங்கள் தந்தையின் பேரோடு அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். யாக்கோபின் தாய் சலோமி இயேசுவை நெருக்கமாக பின்பற்றியவர். இயேசு சிலுவையில் தொங்கிய போது வெகு தொலைவில் நின்று இயேசுவை உற்று பார்த்து கொண்டவர் சலோமி என்று மார்க்கு நற்செய்தி பதிவு செய்கிறது. யாக்கோபு இயேசுவின் 3 முக்கிய சீடர்களில் ஒருவராவர். இயேசுவுக்கு நெருக்கமாக இருந்த சீடர்களில் ஒருவர். இவர் இடியின் மக்கள் என்ற புனைப்பெயரோடு அழைக்கப்பட்டார். ஸ்பெயின் நாட்டில் இறைபணி புரிந்தார். ஏராளமான மக்களை இறைவனிடம் கொண்டு வந்தார். ஸ்பெயின் நாட்டில் லிஸ்போரா எனும் நதிக்கரையில் கடைசியாக நற்செய்தி பணியில் ஈடுபட்டிருக்கின்றார். யாக்கோபு திருத்தூதர்களில் முதல் மறுசாட்சியாக மரித்தவராவார். ஏரோது அரசனால் வாளால் தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்று திருத்தூதர் பணிகளில் குறிப்பிடப்படுகிறது. சராசரி மனிதராக தனது ஆசிகளோடும் உலக கனவுகளோடும் சுற்றி கொண்டிருந்த புனிதர் இயேசுவின் பொருட்டு உயிர் துறந்து சான்று பகர்ந்த புனிதராவார். பலியாகி கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தவர் யாக்கோபு. ஆண்டவரின் துன்பக் கிண்ணத்தில் பருகி இயேசுவுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினார். புனித யாக்கோபின் படத்தின் பின்னணியை நாங்கள் பார்க்கும்போது ஆக்ரோஷமான கர்ச்சிக்கும் வெள்ளை நிற குதிரையில் அமர்ந்து கொண்டு செந்நிற சிலுவை வரையப்பட்ட வெள்ளை நிற கொடியை மார்போடு அணைத்து கொண்டு கையில் வாள் ஏந்தி ஆக்ரோஷமாக பாயும் குதிரையின் மீது அமர்ந்திருப்பவர் யாக்கோபு.